காலேஜ் போனப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சின்ன கிராமத்துல இருந்து ஒரு 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 சின்ன ஒரு பெண்ணுக்கு எப்படி அரசியலுக்கு போகணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த ஸ்கூல் படிக்கும்போதே கொஞ்சம் விவேகானந்தர், பாரதியார், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, மாறு வேட போட்டி, பாட்டு போட்டியில் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து 2வது 3வது வரும். இது எல்லா போட்டியிலையும் முதல் பரிசு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஒரு சின்ன வயசுலேயே நிறைய படிக்கிறதுல ஆர்வம், குறிப்பாக வந்து நாட்டை பற்றி படிக்கிறதுல. ஸ்கூலில் வந்து என்எஸ்எஸ்ல வந்து முன்னால் நின்று எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவோம். ஒரு வில்லேஜுக்கு போய் வில்லேஜில் எல்லா வேலையும் பண்ணுவோம், சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மைண்ட் இருக்கிறதால எனக்கு ஆர்எஸ்எஸோட தொடர்பு வந்து காலேஜில் வந்துச்சு. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது 87ல் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜிக்கல் ஒரு விங்கு ஸ்டூடெண்ட் அமைப்பு ஏபிவிபின்னு சொல்லுவாங்க. ஓகே, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படின்னு. ஸோ அந்த அமைப்போட தொடர்பு வந்துச்சு. அவங்க விவேகானந்தர் வாசக வட்டம் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அந்த அமைப்பு மூலமாக நிறைய வெளிப்பழக்க வழக்கங்கள், வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, என்ன இஷ்யூ, சமுதாயத்தில் என்ன போயிட்டுருக்கு, எஜுகேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே ஆரம்பிச்சிது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்.